இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லேட்டஸ்ட்டா வந்திருக்கக்கூடிய Parrot Linux OS எப்படி லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்றது தான் பார்க்க போறோம். ரொம்பவுமே சிம்பிள் தான். எப்படி இந்த OS டவுன்லோட் பண்ணணும், எப்படி பூட்டபிள் பென் டிரைவா கனெக்ட் பண்ணணும், மற்றும் எப்படி OS இன்ஸ்டால் பண்ணணும் ரொம்ப சிம்பிளா சொல்லியிருப்பேன் இந்த வீடியோல. மறக்காம நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் மற்றும் டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் ரொம்பவே முக்கியம். சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா நம்மளுக்கு Parrot உடைய ISO ஃபைல் வேணும் மற்றும் பென் டிரைவ் பூட்டபிள் பண்றதுக்கான டூல் வேணும். இது ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த டூலை நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் Win32 டிஸ்க் இமேஜர். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம பென் டிரைவ் வந்து பூட்டபிள் டிவைஸா கன்வெர்ட் பண்ண போறோம். அடுத்ததா வந்து Parrot உடைய அபிஷியல் வெப்சைட் இதுதான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். நம்ம Parrotல வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி எடிஷன் தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். இது வந்து ஹேக்கிங் OS. இதுலயே வந்து நார்மல் லினக்ஸ் போலலாம் கூட இருக்கு. நம்ம செக்யூரிட்டி எடிஷன் தான் யூஸ் பண்ண போறோம். இதுல இருக்கக்கூடிய இந்த டவுன்லோட் பட்டன் பிரஸ் பண்ணதுமே நம்மளுக்கு இதுல இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா கெட் செக்யூரிட்டி எடிஷன் இருக்கும். ஜஸ்ட் இது ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். இதுல மேட் இது போல நிறைய வெரைட்டி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்க்டாப் என்வரான்மெண்ட் மேட் தான். டைரக்டா நீங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் ஆகக்கூடிய ஸ்பீட் எல்லாமே வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, இதை பாஸ் பண்ணிடுவோம். விண்டோஸ்ல ஒரு சாஃப்ட்வேர் எப்படி நார்மலா இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே போல தான் இந்த Win32 டிஸ்க் இமேஜ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிடுங்க. இது எஸ் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா முதல்ல நம்மளுடைய பென்டிரைவை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ண பிறகு கரெக்டா நம்மளுடைய பென்டிரைவை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, க்ளோஸ் பண்ணிப்போம். இதனுடைய டிரைவ் லெட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஜீன் இருக்கும். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னாலும் இதுதான் என்னுடைய பென் டிரைவ். ஓகே, அடுத்ததா ISO ஃபைல் வந்து செலக்ட் பண்ணணும். இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்க. ISO ஃபைல் இருக்கக்கூடிய லொகேஷனை நீங்க லொகேட் பண்ணணும். எந்த இடத்துல நீங்க ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு நார்மலா ஷோ ஆகாது. இதுல இருக்கக்கூடிய இந்த டிஸ்க் இமேஜர் அப்படின்றத செலக்ட் பண்ணி ஆல் ஃபைல் அதாவது ஸ்டார் இருக்கும். இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ISO ஃபைல் இருக்கோ அது எல்லாமே ஷோ ஆகும். நம்ம இந்த Parrot செக்யூரிட்டி 4.11.2 இந்த வெர்ஷனை தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். ஜஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணி ரைட் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்து கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ பூட்டபிள் பென் டிரைவா கன்வெர்ட் ஆயிடும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அது உங்களுடைய சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து தான் இருக்கும். கம்ப்ளீட்டா இந்த ப்ராசஸ் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண பிறகு உங்களுடைய பென் டிரைவை இஜெக்ட் பண்ணி நீங்க எந்த லேப்டாப்ல OS இன்ஸ்டால் பண்ணணுமோ அதுல இன்சர்ட் பண்ணிடுங்க. பூட் பண்ணிருக்கக்கூடிய பென் டிரைவை உங்களோட லேப்டாப்ல இன்சர்ட் பண்ணிடுங்க. பயாஸ் மெனுவை அக்சஸ் பண்ணி நம்ம பென் டிரைவை செலக்ட் பண்ணணும். பூட் பண்ணிருக்கக்கூடிய பென் டிரைவை. பூட் கீ வந்து ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். உங்களுடைய லேப்டாப்புக்கு என்ன கீயோ அந்த கீயை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண பிறகு நம்ம பென் டிரைவை செலக்ட் பண்ணணும். நீங்க EFI மோட்ல இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்ல நார்மல் மோட்ல இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, நீங்க கரெக்டா உங்களுடைய பென் டிரைவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் வந்து அதனுடைய இன்டர்ஃபேஸ். இதுல try/installனு இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இது வந்து நம்ம உள்ள லைவ்ல போய் தான் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இந்த Parrot OS இது லேட்டஸ்ட் வெர்ஷன்னால அது போல கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் சிம்பிளா இருக்கும். பட் இதுவும் ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஈஸியாவும் இருக்கு. எல்லாமே GUI பேஸ்டா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ லைவ் ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லைவா போய் தான் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து லெஃப்ட்ல டெஸ்க்டாப் கீழ பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் Parrotன்னு இருக்கும். இத ஜஸ்ட் மவுஸோட டபுள் டேப் பண்ணீங்கனாலும் சரி, இல்ல ஓபன் பண்ணாலும் சரி, இது நம்மளுக்கு செட்டப் விசார்ட் ஓபன் ஆயிடும். OS இன்ஸ்டால் பண்றதுக்காக. இங்க நம்முடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்மளுடைய லொகேஷன் செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. கீபோர்டோட லேஅவுட் நார்மலா ஹிந்தி இருக்கும். நீங்க இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல வேற எதனாலும் லாங்குவேஜும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கங்க. இதுதான் வந்து பார்ட்டிஷன் மெனு. நாம இங்க தான் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கிற மாதிரி தெரியும். பட் ரொம்பவுமே ஈஸி. ரொம்பவுமே ஈஸியான ஸ்டெப் தான் எப்படி பார்ட்டிஷன் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி தர போறேன். இதுல தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா
மேனுவல் பார்ட்டிஷன் இருக்கும். ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் குடுங்க. இதுல இந்த லாஸ்ட்டா இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிஷன தான் நான் இந்த Parrot OSக்காக யூஸ் பண்ண போறேன். ஏற்கனவே விண்டோஸ் இருக்கு இதுல. இத ஜஸ்ட் டெலீட் குடுப்போம். இது வந்து மேனுவல் டைப். டெலீட் குடுத்ததுமே நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. இதனுடைய ஸ்பேஸ் வந்து. இப்போ நம்ம பார்ட்டிஷன் கிரியேட் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள் தான். இவ்வளவுதான். கிரியேட் குடுத்து ஃபைல் சிஸ்டம் இதே டைப்ல இருக்கட்டும். BTRFS இதுல மவுண்ட் பாயிண்டர் சூஸ் பண்ணுங்க. இந்த ஸ்லாஷ் இருக்கு இல்லைங்களா? இததான் நம்ம சூஸ் பண்ணணும். சிம்பிளா இவ்வளவுதான். அடுத்ததா என்னென்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா, பூட் கிராப் இத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பூட் கீழ இத நேவிகேட் பண்ணீங்க அப்படின்னா, ரூட்டும் மற்றும் ஸ்வாப்பும் இருக்கும். நீங்க ஸ்வாப் மெமரி வேணும் அப்படின்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் மெத்தட். அதாவது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இப்போ நான் 87 ஜிபிக்கு ஒரு பார்ட்டிஷன் குடுத்திருக்கேன். அந்த பார்ட்டிஷன் தான் இந்த பார்ட்டிஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுக்கும். ரொம்பவுமே ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. அவ்வளவுதான் சிம்பிளா நம்ம ஜஸ்ட் ஓகே குடுத்து கன்டின்யூ பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் குடுங்க. ஓகே. இப்போ நம்மளுடைய யூசர் நேம், கம்ப்யூட்டர் நேம் எல்லாமே குடுக்கணுங்க. இது வந்து யூசர் நேம். நீங்க இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் தமிழ்லயே இருக்கட்டும். பாஸ்வேர்ட் வந்து குடுத்துக்கோங்க. இந்த பாஸ்வேர்ட மறந்துறாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ற மாரி தான் இருக்கும். மறந்துட்டா. 1, 2, 3, 4, 5 இதான் நான் வச்சிருக்கக்கூடிய பாஸ்வேர்ட். ஓகே நெக்ஸ்ட் குடுக்கலாம். இதுதான் வந்து எல்லாமே ஒரு சம்மரி மாரி காமிக்குது. இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இன்ஸ்டால் குடுங்க. அவ்வளவுதான் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே உங்களுடைய சிஸ்டமோட ஸ்பீட பொறுத்து தான் இருக்கும். மினிமம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கவர்ன்மெண்ட் லேப்டாப் தான் ட்ரை பண்றேன். ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மேலேயே ஆயிடுச்சு. அதுவரைக்கும் நீங்க கம்ப்ளீட்டா வெயிட் பண்ணணும். இவ்வளவுதான் Parrot OS லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்றது. ரொம்பவுமே சிம்பிள். இதற்கு முன்னாடியாச்சும் பரவால்ல. ரொம்ப கஷ்டமா இருந்த மாரி தெரிஞ்சது. பட் எனக்கு இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே சிம்பிளா இருக்கு. இந்த ப்ராசஸ் முடியிற வரைக்கும் கம்ப்ளீட்டா வெயிட் பண்ணுங்க. வேற எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுடைய பவர் சோர்ஸ வந்து கனெக்ட் பண்றேங்க. அதாவது சார்ஜர வந்து கனெக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏன்னா இது 1 ஹவருக்கு மேல ஆகுது. ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் முடியிற வரைக்கும். இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்மளுக்கு இந்த Parrot OS வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே அவ்வளோதான். நீங்க எப்படி நார்மலா யூஸ் பண்ணுவீங்களோ Parrot OS அது போல யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரா இருக்கு. இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்ல. சூப்பராவுமே ரன் ஆகுது. இத நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. உங்களோட கருத்துக்கள் எனக்கு ரொம்பவுமே முக்கியம். நீங்க லைக் பண்ணக்கூடிய அந்த லைக்ஸ் தான் என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். ரொம்பவுமே ஒரு சிம்பிளான ஸ்டெப்ல Parrot OS அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷனான Parrot Linux OS எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்தோம். மேலும் இது போல டெக் அப்டேட்களுக்கு மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.